போன தடவை கூட ஊருக்கே வரல. நீ போன தடவை கூட பொங்கலுக்கு ஊருக்கே வரல. இந்த தடவை நீ கண்டிப்பாக ஊருக்கு வரணும். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரமா ஊருக்கு கிளம்பி வா. சரி ஆண்டி, நான் கண்டிப்பாக ஊருக்கு வரேன். உன் பையனையும் மறக்காம கூட்டிட்டு வா. அவனை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் ஆண்டி. இந்த தடவை நீ பொங்கலுக்கு வந்தா ஒரு 10-15 நாள் இருந்துட்டு தான் போகணும். சீக்கிரமெல்லாம் நான் உன்னை போக விட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? சரி ஆண்டி, நான் நிச்சயமாக கொஞ்ச நாள் தங்கிட்டு தான் போவேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு 10-15 நாள் தங்கிட்டு போகிற மாதிரி தான் வரணும். நான் உன்னை அவ்வளோ சீக்கிரமாக போக விடவே மாட்டேன். சரி ஆண்டி, நானும் கிராமத்துக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. எனக்கும் கிராமத்தெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் கண்டிப்பாக வருவேன். இன்ஷான், சீக்கிரமாக ரெடியாகும். நம்ம கிராமத்துக்கு போகலாம். கிராமத்துக்கு போய் என்ன கிரவுண்டில் டான்ஸ் பண்ண போகலாமா? உனக்கு தெரியுமா, கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. போகி பொங்கல், தை பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், இப்படி 4 நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் மஞ்சு விரட்டும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ எல்லாம் இதை பார்த்ததில்லையே? ஜல்லிக்கட்டு நடக்கிறப்போ வயசு பசங்க எல்லாம் காளையை அடக்கி பரிசெல்லாம் வின் பண்ணுவாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குமா? எனக்கும் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் சீக்கிரமாக ரெடி ஆகுறேம்மா. நாங்கள் சீக்கிரமாக போகலாம். என்னது, ஜல்லிக்கட்டு காளையை நீ அடக்க போறியா? கேட்குறதுக்கே ரொம்ப தமாஷா இருக்குது. இந்த ஷின்சானை நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் எப்படி ஜல்லிக்கட்டு காளையை அடக்குறேன்னு பாருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.